ஆய்வுக்கு சென்ற இடத்தில் உணவு கிடங்கு ஊழியருக்கு இளநீர் ஊட்டி குடிக்க வைத்த தமிழக கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக குடோனில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். திருமழிசையில் உள்ள தமிழ்நாடு அரசின் வாணிபக் கழக குடோனில் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் செண்முகவல்லி, மாவட்ட மண்டல மேலாளர் நுகர்பொருள் வாணிபக் கழகம் கௌசல்யா, மாவட்ட வழங்கல் அலுவலர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் துவரம்பருப்பு, அரிசி, சர்க்கரை உள்ளிட்டவைகளின் அளவு தரம் குறித்து தமிழ்நாடு கூட்டுறவு செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது குடோனில் வேலை பார்க்கும் ஊழியர் ஒருவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு குடிக்க இளநீர் கொடுத்தார். அதனை மறுத்த ராதாகிருஷ்ணன், ஊழியர்கள் தான் குடிக்க வேண்டும், உழைப்பவர்கள் நீங்கள்தான் என அந்த இளநீரை சகாதேவன் ஊழியருக்கு வாயில் ஊட்டி குடிக்க வைத்து அழகு பார்த்த செயல் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. கூட்டுறவு, உணவு, அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் நான் கூடுதல் தலைமை செயலர் மீண்டும் பதவியேற்ற பிறகு பல்வேறு மாவட்டத்தில் முதலமைச்சர் எதிர்பார்ப்புங்க பல்வேறு இடத்துல சுற்றுப்பயணம் செய்து வருகிறோம். 2 அமைச்சர்களும் அந்த துறை ரீதியான ஆய்வை முடித்திருக்கார்கள். குறிப்பாக இப்போ நீங்கள் ஃபீல்டில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நான் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கும்பகோணம், அதுக்கப்புறம் இன்டீரியர் ஏரியாஸ், அந்த மாதிரி 30லேருந்து 40 கிராமங்கள் கடந்த வாரம் நாங்கள் சென்று பல்வேறு அடிப்படையில் இருக்கக்கூடிய தேவைகள், ஏன்னா இந்த துறை மட்டும்தான் என்னன்னாக்கா விவசாயிகளுக்கு விதை கொடுப்பது, வேளாண்மை துறையோடு இணைந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து தண்ணி வரும்போது அதுக்கு ஃபர்டிலைசர் கொடுப்பது, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆகும்போது ப்ரொக்யூர்மெண்ட், அதை கொள்முதல் செய்வது, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பணியான உணவு பாதுகாப்பு. 2.24 கோடி குடும்ப அட்டைகளுக்கு நம்ம உணவு பாதுகாப்பான உணவு மாண்பு முதலமைச்சர் ஆணைக்கு கொடுக்குறோம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் ஒரு 1.05 கோடி கார்டு இருந்ததுன்னா மீதமுள்ள கார்டுகளுக்கு நம்ம இங்கே கொடுக்குறோம். அதற்கு சப்ளை செயின் மெயின்டைன் பண்ணோம். அதில் முதல் நான் என்னோட நன்றியை சொல்லக்கூடிய கடமைப்பட்டவன் இங்கே இருக்கக்கூடிய இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளிகள். இன்றைக்கி 75 ஆண்டுகள் இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகும் நமக்கு ஒரு நியாய விலை கடையில் அரிசி கிடைக்கிறதோ இல்லையா ஒரு கடையில் கிடைக்கிறதுனா அந்த ஒவ்வொரு மூட்டையும் 40 கிலோ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது 50 கிலோ இங்கேருந்து கிடைக்கணும் போதும் அவர்கள் ஒவ்வொருத்தர் நீங்களே பார்த்துருக்கீங்க எவ்வளோ கடுமையான பணி செய்து அதை க்ளீன் அரிசியையும் சர்க்கரையும் கொடுறாங்க. அதை பார்க்குறோம். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட இணைந்து மதுக்குரிய டிஎஸ்ஓ அவர்கள் திரு கண்ணன், அதே மாதிரி ஜேஆர் கோஆப்ரேட்டிவ் ரொம்ப ஒரு மையமான ஒரு துறை. கோஆப்ரேட்டிவ்னா எல்லாரும் கூட்டுறவு அங்காடியை மட்டும் நினைக்கிறாங்க, ஆனால் வங்கிகள் நடத்தக்கூடிய ஒரு துறை. பல்வேறு மேடம் சண்முகவல்லி மேடம் இருக்காங்க, அதே மாதிரி ரீஜனல் மேனேஜர் டிஎன்சிஎஸ்சி அவங்க கௌசல்யா மேடம் இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் ஏரியாவை என்னென்னா இங்கே இருக்கிற இதை பார்த்துருக்கோம். நேரடியாக பிரச்சனைக்கு வந்துடுவோங்க. முதலமைச்சரை கூட்டத்தை நடத்தி தேர்தல் நேரத்தில் எல்லா பொருட்களும் இப்போ நான் ஃபீல்டில் பார்க்கும்போது அரிசி தேவையான அளவு அரிசி இருக்குது, சர்க்கரை தேவையான அரிசி சர்க்கரை இருக்குது, அதே மாதிரி நம்மளோட மற்றது பொருட்கள் மற்ற பொருட்கள் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் சற்று நமக்கு தேர்தல் நேரத்தில் ஒப்பந்தம் கோருவதில் மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு காரணத்தினால் நம்மளோட பருப்பு ஸ்பெஷல் பிடிஎஸ்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலே இருக்குது. நம்ம எந்த விலை தூர்தால் இருந்தாலும் 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி பாமாயில் எந்த விலை வெளியில் விற்றாலும் நம்ம கொடுக்குறோம். அதில் சற்று மாதம் கொள்முதலில் சற்று இதாக இருக்குது. 10 நாளுக்கு முன்னாடி அதற்கான ஒப்பந்தம் கோரப்பட்டு அது சீர் செய்யறது 2.9 கோடிக்கு மேலே நம்ம பாமாயிலை சீர் செய்துட்டோம். இந்த மாத மிடில் மற்றும் இறுதிக்குள் டெஃபினட்டாக இந்த பருப்பு சப்ளையும் முறையாக 1 மாதம் பெண்டிங்லேயே சப்ளை பண்ணுறது முழுமையாக சீர் செய்யப்படுங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் அந்த நம்பிக்கையை காக்கணும்னா தொடர்ந்து இந்த சப்ளையர்ஸ் மீட்டிங் நடத்தி அவர்களை இங்கே கொண்டு வரணும். அது ஒரு பாயிண்ட்டு. 2வது முக்கியமான பாயிண்ட்டு, தேர்தல் நேரத்தில் நம்ம இந்த கார்டு கொடுக்கறது சற்று நின்று போயிருந்தது. இப்போ 2.24 கோடி கார்டுகள் இருந்த போதிலும் அதில் குறிப்பாக அந்தியோதயா திட்ட கார்டுகள் 18.64 லட்சம், அது 35 கேஜி அரிசி மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் 95.81 லட்சம் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு கார்டுன்னு சொல்லுவோம். அதுலேயும் ஒன்றிய அரசு 5 கேஜி ஒரு நபருக்கு கொடுத்தா நம்ம ஒரு நபருக்கு 12 கேஜி கொடுக்குறோம். அது இல்லாமல் என்எஃப்ஹெச்எஸ் கார்டுன்னு சொல்லக்கூடிய தேசிய உணவு பாதுகாப்பில் 1.14 கோடி இருக்குது. அது இல்லாமல் 1.05 கோடி, முதல்ல நான் உல்டாவாக சொல்லிட்டேன்,
நம்ம சாதாரண மக்கள் கேட்டாலும் அவங்களுக்கு அரிசி கொடுக்கக்கூடிய இதில் இருக்கும். 3.63 லட்சத்துலேருந்து 3.75 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி நமக்கு வருது. ஒன்று ஒன்றிய அரசு மூலமாக நமக்கு சப்ளை வருது. அது இல்லாமல் நம்மளும் அவங்ககிட்ட வாங்குகிறோம். அது இல்லாமல் இப்போ புதுசாக கார்டு வந்து ஆல்மோஸ்ட் 3.1 லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு 2.8 லட்சம் தயார் நிலையில் இந்த மாதத்துலேருந்து அடுத்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கறதுக்கான நடவடிக்கையில் இருக்கும். குறிப்பாக நமக்கு வந்து காடை க்ளீன் பண்ணுற பணி, இறந்து போனவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4.49 லட்சம் பேர் பல்வேறு காலகட்டத்தில் இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட சிங்கிள் மெம்பர் கார்டை அதை வந்து எடுத்திருக்கோம். அது இல்லாமல் குடும்ப உறுப்பினர் இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 19.38 லட்சம் அவர்களை இறந்து கார்டு பியூரிஃபிகேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி சில பேர் கார்டை தொலைச்சிடுறாங்க. அதில் 4.54 லட்சம் பேருக்கு புதுசாக கார்டு வழங்கியிருக்கோம். ஸோ கடைசியாக உங்களுக்கு எப்போவுமே இந்த அதே மாதிரி ஸ்டோர் குடவுன் பார்த்தீங்கன்னா மில்ஸ் வந்து 21 தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனே மில் வச்சுருக்காங்க. 653 மில் வந்து ஹோல்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம என்கேஜ் பண்ணியிருக்கோம். அண்டு நம்மளோட குடவுன் கெப்பாசிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 380 குடவுன், 253 ஆப்ரேஷனல், 104 பஃபர், 18 செமி கவர்டு, 380 குடவுன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இன்னும் அதை எக்காரணத்தை கொண்டும் நம்ம மழையில் வந்து தார்பாலியில் வைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் 12 ஆப்ரேஷனல் கோடவுன் 28,000 மெட்ரிக் டனில் 54 கோடியிலையும், அதே மாதிரி இதர கோடவுன் 17,500 மெட்ரிக் டன் 32 கோடியிலையும், செமி கவர்ட் கோடவுன் கூடுதலாக 1.17 லட்சம் மெட்ரிக் டன் வந்து 95 கோடியிலையும் கட்டப்பட்டு வருது. இன்றைக்கி கூட நான் ஆர்கேப்பட்டு பார்வையிட இருக்கிறேன். இப்போ எங்கள் ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னாக்கா நேரடி கொள்முதல் நிலையத்தின் வசதிகளை மேம்படுத்துவது. எந்த துறையிலையும் எல்லாமே பர்ஃபெக்டுன்னு நம்ம சொன்னால் அந்த துறை வந்து தவறான கணக்கீடு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய 34,000க்கு மேற்பட்ட கடைகள் இருக்கும்போது கடைகளை புதுப்பிக்கணும். 4,466 கடைகள் புதுப்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இன்னொரு மாதிரி கடை பார்க்குறோம். ஆனால் எப்போவுமே நாங்கள் அடக்கி வாசிக்கும் போது என்ன சொல்லுவோம், 35,000 கடை இருக்கும்போது 7ல் ஒரு கடை பண்ணியிருக்கோம். ஆனால் முதலமைச்சர் காணிக்கினாங்க ஆண்டொன்றுக்கு 5,000 கடைகள் வந்து ஒரு புது பொலிவுடன் மல்டி சர்வீஸ் சொசைட்டி மாதிரி ஆகக்கூடிய லெவலில் மாறணுங்கிறது வந்து எங்களோட கருத்து. ஸோ அதற்கு தேவையான நடவடிக்கைகளும் இந்த நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சுட்டுருக்கோம். நான் பேசுகிறேன். I'll just call you. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கடைசி தகவல் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட இது இருக்கு இல்லையா, இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அரிசி கடத்தல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிக சேலஞ்சஸ் வந்து திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வெள்ளூர், அதே மாதிரி கோயம்புத்தூர், அந்த 13 மாவட்டங்களில். ஏனென்றால் நம்ம இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறோம். சில பேர் வாங்கும்போது அவங்ககிட்ட சொல்கிறோம், தயவுசெய்துங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா தேவையுள்ள அரிசி வாங்கிக்கோங்க, தேவையில்லாத அரிசியை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கணுங்கிறத பண்ணும்போது தான் கடத்தல் ஏற்படுது. அதில் இந்த ஆண்டு இதுவரை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 51 பேர் மேலே நம்ம வந்து இந்த கேசஸே ஸ்டேட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் மட்டும் நம்ம 226 கேஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 14 லட்சம் பரமாணம் உள்ள இதை பண்ணியிருக்கோம். 238 அரெஸ்ட்